இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 3க்கு 3 கிராஸ் கட்டில் சிவன் கண் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து கைப்படி எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கலர் எடுத்திருக்கேன். ஆனால் பிங்க்ல வந்து உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஒரு சைடு போட்டிருக்கேன், இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னா, இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இந்த பிங்க் டைமண்ட்ஸ் இருக்கு, செகண்ட் லைன் டைமண்ட் இருக்கு அல்லவா, இதில் இந்த டைமண்ட் முடியும் போது வெளிப்பக்கமாக இப்படி போறாப்ல 1 2 ரெண்டாவது பின்னால நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடிங்கறனால நீங்கள் வந்து உள் ஒயர் மட்டும்தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுப்பீங்க. வெளியில் பின்னுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் தான் எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள் ஒயர் எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு இப்படி மடிச்சு எடுத்துக்கங்க. மடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி சைஸ் வரணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உள்ள சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை விட நீளமாவோ இல்லை உங்களுக்கு வந்து குட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி உள் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 உள் ஒயர் எடுத்திருக்கேன். 3 உள் ஒயர் எடுத்திருக்கேன் நான். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே தெரியாத மாதிரி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ 3 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நீளமாகவே போட்டிருக்கேன், அதனால உள் ஒயரோட மெஷர்மெண்ட் வந்து 4 அடி எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ எங்கே அட்டாச் பண்ணணும்னா, இந்த செகண்ட் லைன் டைமண்டில் இந்த டிப்லேருந்து மேலே வரும்போது இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி பின்னும் போது எப்பவுமே நான் ரைட் சைடு இருந்து ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். இங்கேயோ ஆரம்பிக்கலாம், இங்கேயோ ஆரம்பிக்கலாம். நான் ரைட் சைடு இருந்து ஆரம்பிச்சுக்குவேன், அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பின்னல் சுற்றி இந்த உள் ஒயரை நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துக்கிறோம். அந்த பின்னல் சுற்றி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு பார்த்துக்கணும் 3 ஒயருமே. இந்த மாதிரி 2 சைடுமே உங்களுக்கு சரிசமமா இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எதில் பின்ன போறோம்னு சொல்லியிருக்கேன் நான். உள் ஒயர் மட்டும் தான் நீங்கள் வந்து அளந்து எடுப்பீங்க. வெளியில் நீங்கள் பின்னுற ஒயர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எடுப்பீங்க. ஸோ ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி அந்த பின்னல் சுற்றி எடுத்துட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் உள் ஒயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுங்க. அப்புறம் இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயருமே உங்களுக்கு வந்து உள் பக்கமாக தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, வெளிப்பக்கமாக இருக்கிறது உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உள் ஒயர் இந்த நடுவில் இப்படியே விட்டுருங்க. வெளியில் இருக்க ஒயர் மட்டும் நம்ம வச்சு பின்னிட்டு வரோம். ஸோ இந்த தளவு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் தளவு உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்கோசரம் நான் வந்து கைப்பிடியோடவே வச்சு பின்ன போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பின்னல் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பின்னுறேன்னு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து வலது இடதுன்னு 2 சைடு பிரிச்சு பின்ன போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இந்த ஒயர் வந்து இப்படி உள் பக்கமாக இப்படி கொண்டு போய் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணிட்டு வலது பக்கம் இருக்க ஒயர்ஸ் மட்டும் உள் ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடுறீங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இதை நீங்கள் டைட் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தளவு வந்து வெளியே வந்துடாப்புல பண்ணிடாதீங்க, அதை பார்த்துக்குங்க. அடுத்தது இப்படி மடிச்சு எடுத்துட்டு வந்து இப்போ இடது பக்கத்துலேருந்து பின்னும் மாற்றி மாற்றி பின்ன வச்சுக்கோங்க. வலது இடதுங்கிற மாதிரி பின்னும். இப்போ இடது பக்கத்தில் பின்னும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போட்டு கற்றுக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்கள் கை வாகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இடது பக்கம் போடணும், இடது பக்கம் கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் இப்படி அடியில் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருவிரல் விட்டு பண்ணலாம், உங்களுக்கு எந்த விரல் ஈஸியாக இருக்கோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இடது பக்கங்கிறதுனால இடது பக்கத்து ஒயர் மட்டும் வெளியே எடுத்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் வச்சுட்டு வருவோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதை இப்போ விட்டு எடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு டைட் ஆயிரும்.
அடுத்தது வலது பக்கம். ஸோ வலது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன், இடது பக்கத்தில் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஒயர் வந்து பிரித்து வலது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடுறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லூப் ப்ராப்பராக உங்களுக்கு வரணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கலேன். இப்படி லூஸாக விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அது சரியாயிரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்கள் வந்து டைட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கலாம். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக அப்படி கொண்டாந்துக்குங்க. இந்த ஷார்ப்பாக இருக்கிறது இங்கே மேலே வர்றாப்புல நீங்கள் கொண்டாந்துக்குங்க. ஸோ நல்லா இந்த ஒயர் வந்து டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். இப்போ இடது பக்கம் கொண்டு போகிறோம், லூப் ஃபார்ம் பண்ணுறேன், பிரித்து இடது பக்கத்து ஒயர் மட்டும் உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயரோட தளவோட சேர்த்து எடுத்து வெளியே விடுறேன். அப்புறம் நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெருவிரல் இங்கே பாருங்க, இப்படி வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மடித்து எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. எப்படி இங்கே பாருங்க. அடுத்து வலது பக்கம் இந்த ஒயர் பிரித்து வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன் இந்த மாதிரி. அப்புறம் நான் அதை வந்து டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து உள்பக்கமாகவும் டைட் பண்ணும். இந்த ஒரு பின்னலுமே நீங்கள் டைட் பண்ணணும்னு வச்சுக்கலேன். இடது பக்கம் பிரித்து இடது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் இதை டைட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் வலது பக்கம், ஸோ வலது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும் இடது வலதுங்கிற மாதிரி இப்படி மாற்றி மாற்றி போடுங்க. உங்களுக்கு ஒரு கைப்பிடி பின்னிங்னாவே உங்கள் கை பாங்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் எப்பவுமே. உங்களுக்கு வந்து ரெண்டும் உங்களுக்கு வந்து எதிராக இருக்கணும். உள் பக்கமாக தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும். இது பெரடாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு கைப்பிடி கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு போக வேண்டியது. அப்போ இடது இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரக்கு இந்த பெருவிரல்ல நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் வலது இந்த மாதிரி பின்னிட்டு வரணும் வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மடிச்சு இப்படி எடுத்துட்டு வரனால தான் இங்கே பாருங்க, இப்படி மடிச்சு நம்ம எடுத்துட்டு வரனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிசைன் கிடைக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் தெரியுறாப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க மேலே நீங்கள் பின்னும் போதெல்லாம். இப்போ இடது பக்கம், அப்புறம் இந்த இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயரோட உங்களோட தளவும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரோட தளவும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஒயர் பிரியாமல் இருக்கிறக்கோசரம் நம்ம அப்படி பின்னுறோம்னு வச்சுங்க. இந்த மாதிரியும் மாற்றி மாற்றி பின்ன வேண்டியதான் நம்ம. இது பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி பின்னும்போது உங்களுக்கு வந்து ஒரே சீராக உட்காந்து பின்ன தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்படி பின்னிட்டு விட்டீங்கன்னா அது டைட்டாக நின்றுக்கும். ஸோ நீங்கள் எப்போ முடியுமோ அந்த மாதிரி பின்னிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பின்னிட்டே வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் பின்னுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உள்ள சொருகிறதுக்கு விட்டுறணும். அது வரைக்கும் நம்ம பின்னிட்டு வரணும். முதலே கைப்பிடி போட்டிருக்கனால நான் வந்து அதோட வச்சு பார்க்க போகிறேன். இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு வச்சு பார்க்க போகிறேன். அதோட கரெக்டாக வந்துச்சுன்னா நான் அதோட கூடை நிறுத்த போகிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள் ஒயர் சொருகிற அளவுக்கு ஒரு 3 இன்ச் அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் பின்னிட்டே வரணும். பின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்கோட்டில் இப்படி வச்சு பின்னிட்டு வாங்க. வளைச்சு இப்படி வளைச்சு வச்செல்லாம் பின்னாதீங்க. கைப்பிடி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குமே வளைச்சிடாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கைப்பிடியில் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வராது உங்களுக்கு. இப்படியே நம்ம பின்னிட்டு போக வேண்டியது. அப்போ மாற்றி மாற்றி இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இது பின்னும்போது ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபுல்லாக தெரியிறாப்புல பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிசராட்ட வந்துடும். அடுத்து வலது பக்கம் மாற்றி மாற்றி பின்னிட்டே போக வேண்டியதான். இந்த மாதிரி இதே மாதிரியே நான் கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு எப்படி உங்களுக்கு இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நேர்கோட்டில் வச்சு பின்னிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ள சொருகிற அளவுக்கு கம்மியாகும் போது உள் ஒயர் வந்து கம்மியாகும் போது நீங்கள் வந்து இப்போ முதலே கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட வச்சு பாருங்கள். எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ வச்சு ரெண்டும் கரெக்டான ஹைட் வருதான்னு பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ வச்சு கரெக்டான ஹைட் வந்துன்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம்னு வச்சுக்கலேன். இல்லைன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கைப்பிடி போடுறீங்கன்னா
உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு உள்ளே சொருகிற கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்னு வச்சுக்கலாம். கைப்பிடிக்கு ஹைட் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அதோடு இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ நான் வந்து ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சம் உள்ளே சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறேன் நான். இப்போ என்ன பண்ணால் நல்லா ரன்னிங் ஒயர் அந்த இதை டைட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு பாதி பாதியாக பிரித்து முதலே நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஸோ பாதி பாதியாக இந்த உள் ஒயர் பிரித்து நம்ம எங்கே அட்டாச் பண்ணுறோம், இந்த ட்ரையாங்கிள் இருக்கல்லவா, செகண்ட் இந்த டைமண்ட் வருது அல்லவா, இங்கேருந்து இந்த டாப்லேருந்து 1 2 இந்த பின்னலில் நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ பாதி ஒயர் பார்த்தீங்கன்னா பின்னலுக்கு இந்த சைடு விட்டுருங்க, பாதி ஒயர் பின்னலுக்கு அந்த சைடு விடுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து அந்த கட் பண்ணது வந்து உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்கள் சொருகிக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாதி பாதி சொருகிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரையும் நான் வந்து எந்த சைடு வருதோ அந்த சைடு நான் சொருகி விட்டுறேன். விட்டுட்டு நம்ம உள்ளே இழுத்துக்கிறோம். உள்ளே நல்லா டைட்டாக இழுத்துட்டு ரன்னிங் ஒயர் அப்படியே நீங்கள் சொருகி விடலாம். மற்ற உள் ஒயர் இருக்கலவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் உள்ளே சொருகணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். சாய்வாக உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் சொருகி விடலாம். இந்த ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு சொருகி விடுங்க. உங்களுக்கு நல்லா கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கொண்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போட்டுக்கங்க. ஒவ்வொரு ஒயராக எடுத்து போட்டுட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறீங்க. ஒரு 2 ஒயர் ஒவ்வொரு சைடுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டுட்டு நீங்கள் இந்த ஒயர் வந்து அப்படியே சாய்வாக நீங்கள் வந்து சொருகி விட்டுறீங்க. நீங்கள் நல்லா நீங்கள் இப்படியே நேராக சொருகலாம், இல்லை இப்படி மாற்றி சொருகினா கூட நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த எல்லா ஒயர்ஸையும் நான் சொருகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது உள் ஒயர். அப்புறம் ஒரு ரன்னிங் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரோட தளவு உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். நான் ஃபுல்லாக சொருகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி வந்து இப்படி பொழந்து வராப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா கிட்ட வச்சு இந்த மாதிரி நம்ம கட்டி விட போகிறோம் தளவில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிட் ஒயர் இருந்துன்னா எடுத்துங்க, இல்லை ரன்னிங் ஒயர்லேருந்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நேராக நீங்கள் வச்சு இந்த தளவில் இருக்க பின்னல் சுற்றி நீங்கள் இதை கட்டி விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வரேன் நான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி அந்த பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள். அந்த பின்னல் சுற்றி நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த தளவில் இருக்கிறதெல்லாம் பண்ணுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு 2 சைடும் எதிரெதிராக வந்து ஒயர் உள்ளே விடுங்க. இந்த மாதிரி எதிரெதிராக நீங்கள் உள்ளே விடணும். விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தடவை கட்டி விடுறாப்புல ஆகுது பாருங்கள். விட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க. உள்ள நல்லா டைட்டாக இழுத்துட்டு இதையும் நீங்கள் சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரியே நீங்கள் இந்த சைடும் பண்ணணும். நீங்கள் கிட்ட வச்சு கட்டி விட்டுருன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ 2 தடவை சுத்துறாப்புல பண்ணிட்டு இதை வந்து உள்ளே சொருகி விட்டுனீங்க இந்த ஒயரை. இதே மாதிரியே நீங்கள் இந்த கைப்பிடியோட இன்னொரு சைடு இருக்கணும், இந்த சைடு பண்ணணும். நான் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வச்சு இந்த மாதிரி நான் கட்டி விட்டேன்னு வச்சுக்கலாம். கட்டி விட்டுட்டு உள்ளே வந்து நான் ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைப்பிடி வந்திருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து டைட்டாக போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரிப்பாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒயர் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கிரிப்பாகவே நல்லாவே வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வளைஞ்சு வராப்புல இருக்கும், ஷார்ப்பாக இருக்காப்புல இருக்கும். உள் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்காப்புல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நீளம் வேணாலும் மெஷர்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்களே உள் ஒயரோட மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடை எப்படி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.